ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சஸ் மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற சாப்டர் 3 எக்ஸாம்பிள் சம் 3.16. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் 14x⁴ டிவைடட் பை y டிவைடட் 7x/3y4. அதாவது டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிவைட்னாவே போன சம்மில் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போது டிவைடும் மல்டிப்ளிகேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மாறுற மாதிரி இருக்கும். ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிப்போம், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம், அவ்வளவுதான். First sum 14x⁴ by y divided by 7x/3y4. வாங்க சம்க்குள்ள போகலாம். சொல்யூஷன். ரெண்டு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி டிவைட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிப்போம், இங்கே டிவிஷன் அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதே கான்செப்ட் தான் இங்கே ஃபாலோ பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது எப்படி கேன்சல் பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா 7 1s are 7 2s are 14. ஓகே, இப்போது அடுத்தது நியூமரேட்டரில் எக்ஸ் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் எக்ஸ் இருக்குது. நியூமரேட்டரில் ஒய் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒய் இருக்குது. அப்போது எக்ஸு ஒரு பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போது ஒரு எக்ஸ் போயிடும், அப்போது 3x தான் இங்கே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே ஒய் ஒன்று போயிடும், இங்கே பவரில் 4 இருக்குது, ஒன்று போயிடுச்சுன்னா அப்போது 3 இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2x³ into 3y³. நியூமரேட்டரில் இதுதான் பேலன்ஸில் இருக்குது. டினாமினேட்டரில் என்ன பேலன்ஸ் இருக்குது? ஒன்றுமே இல்லை, 1 தான். 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் சேம் தான். இப்போ ஜஸ்ட் இதை மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ண போகிறோம். இப்போ நம்பரை மட்டும்தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்போது 2 இருக்குது, 2 × 3 6, ஒய் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியாதனால x³ y³ அப்படியே போட்டணும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6x³ y³ இதுதான் ஆன்சர். வாங்க அடுத்த சம்க்கு போகலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா x² - 16 by x + 4 அப்படியே எழுதிப்போம், டிவைடட் பை x - 4 x + 4 அப்படியே எழுதிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் x² - 16 டிவைடட் பை x + 4 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன் போடணும். அப்படியே இங்கே அப்படியே இருக்கணும். இங்கே எப்படி மாற்றுவோம்? ரெசிப்ரோக்கலாக மாற்றணும் இல்லையா? அப்போது x + 4 by x - 4. இப்போது நெக்ஸ்ட்டு சம் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி x + 4 இருக்குது. ஸோ x + 4 x + 4 போயிடும். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது x² - 16 டிவைடட் பை x - 4. இந்த x² - 16 எப்படி எழுதலாம்? x² - 16 4 4s are 16. ஸோ 4² டிவைடட் பை x - 4 இப்படி எழுதலாம். இப்போ x² - 4² எப்படி இருக்குது? a² - b² ஃபார்முலாவில் இருக்குது. a² - b² ஃபார்முலா a + b × a - b. ஓகேவா? அப்போ இந்த சம்மை இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே ஈக்குவல் டு x + 4 × x - 4 டிவைட் பை x - 4. அப்போது x - 4ம் கீழேயும் மேலேயும் போயிடுமா? இப்போ போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது x + 4. ஸோ இதோட ஆன்சர் x + 4. வாங்க நெக்ஸ்ட் சம்மில் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிப்போம், ஏன்னா இங்கேயும் டிவிஷனாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனை மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிப்போம். 16x² - 2x - 3 டிவைடட் பை 3x² - 2x - 1. மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு இங்கே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 3x² - 11x - 4 8x² + 11x + 3. இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒரே மிஸ்டேக்ஸ் என்னென்னா, -2x -2x இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைம் சம்மில் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு
எல்லாமே கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போயுமே என்ன பண்ணணும், மேலே கீழே கேன்சல் பண்ணும்போது இன்ட்டு இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அதாவது இது ரெண்டுமே பண்ணுறீங்க அப்படின்னா, ரெண்டுமே ஆப்ரேஷன் வந்து இன்ட்டுவாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் பண்ண முடியும். சரி வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போகிறோம். ஸ்கொயர் வந்துட்டு 3 டேர்ம் வந்துட்டாவே ஃபேக்டரைசேஷன் தான் நம்ம பண்ணணும். எல்லாமே இப்போது ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போகிறோம். வாங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 16x² மைனஸ் 2x மைனஸ் 3 அப்படியே போட்டுப்போம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 16 இருக்குது. அப்போது 16 × 3 அப்போது 48. அப்போ 48ஐ எப்படி எழுதுகிறோம், 2 எழுதி -2 வந்து ஆன்சராக வரணும். அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணால் கீழே இருக்க நடுவில் இருக்க ஆன்சர் வரணும்னு சொன்னோம் இல்லையா, நடுவில் இருக்க ஆன்சர் வந்து சப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 48க்கு வர ஆன்சர் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா -2 வரணும். அப்போது 1 × 48 48 148 ஆர் 48. இது பண்ணால் என்ன வராது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அடுத்தது இப்போது பார்த்தீங்கன்னா 16 × -3ன்றதுனால -48 தான் வருது ஆன்சர். அப்போ முன்னாடி நம்ம மைனஸ் போட்டுடணும். ஓகேங்களா? 16 × -3 -48. அப்போ ஆன்சரில் வந்து -2 வரும். இப்போ சைன் அப்படியே வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 48 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஆடோ சப்ராக்ட் பண்ணால் -2 வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அடுத்தது 148 ஆர் 48 போட்டோம். 2 24 ஆர் 48. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 16 ஆர் 48. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டேபிள் போடும், 5 ஆர் 4 ஆர் 4 12 ஆர் 48. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் எதுவுமே வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 8 ஆர் 48. இப்போ பார்த்தீங்கன்னா 6 8 ஆரை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 48 வரும். இதெல்லாம் வராது நமக்கு. 48 மைனஸ் பண்ணால் எதுவுமே வராது. ஓகேவா? அப்போது 6 8 ஆர் தான் பண்ண முடியும். அப்போது 6 8 அப்படின்னு இங்கே நம்ம போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போது 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 2 வராது, ஆனால் சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். அப்போது 6 8 ஆர் 48. 6ஐயும் 8ஐயும் சப்ராக்ட் பண்ணால் 2 வரும். சாரி, அப்போது சைனுக்கு வாங்க. சைனை வந்து எங்கே பெருசாக இருக்கோ அந்த இடத்துல ஃபெமினை மைனஸை போட்டுப்போம். அப்போது -8ல் மைனஸ் போட்டோம் அப்படின்னா -8ல் 6 போயிடுச்சுன்னா என்ன வரும், -2 வரும். அப்போது பெரிய நம்பருக்கு மைனஸை போட்டு ப்ளஸ்ஸுக்கு சின்ன நம்பரை ப்ளஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்துடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 16x² இருக்குது. அப்போது 16x இங்கே ஒரு 16xன்னு இருக்குது. இப்போ இதில் டிவைட் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணோம். இப்போது 6 டிவைட் பண்ணுனா 3 2s ஆர் 16, 8 2s ஆர் 16, 1 8s ஆர், அப்புறமா அதேமாதிரி 2 8s ஆர். ஓகேவா? அப்போது 3 இங்கே வரும். 3 டிவைடட் பை 8xன்னு இருக்கும். அப்போது எப்போவுமே தலைக்கீழாக தான் எழுதி வச்சுருக்கோம், தலைக்கீழாக தான் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது எப்படி வரும்னா 8x + 3 எழுதணும். 8x + 3 × 2x -1 இப்படி தான் நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிச்சா? இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சம்மு. இப்போ அடுத்த சம்மு பார்த்தீங்க அப்படின்னா 3x² - 2x - 1. இப்போ 3 1s ஆர் 3. அப்போது அப்படியே 3 போட்டுப்போம். 3 மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், -3ன்னு போட்டுக்கிறோம். இப்போது ரெண்டுத்தையுமே ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரணும், -2 வரணும். ஸோ இப்போ -2 போட்டுட்டோம் இங்கே. அப்போது இங்கே ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. 1 3s ஆர் 3. அப்போது 3 இடத்துல மைனஸ் போட்டோம் அப்படின்னா -2 வந்துடும். அப்போது 3x இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிப்போம். 3x² ஷேர் பண்ணோன்னா 3x. இப்போ வந்து மேலே வந்து 1 போகாது. அப்போது 3 1s ஆர் 3 3 1s ஆர் 3 இங்கே மட்டும் தான் போகும். ஓகேவா? அப்போ இதை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ என்ன போட போகிறோன்னா 1 அதாவது கீழே இருந்து தான் போடணும். அப்போது வந்து 3x + 1 அப்படின்னு தான் நம்ம போடணும். ஓகேவா? வாங்க போகலாம். அதாவது 3x + 1 × x - 1 இதுதான் நெக்ஸ்ட்டோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அதை அப்படியே நம்ம இப்போது சேஞ்ச் பண்ணிப்போம் இதே மாதிரி. ஓகேங்களா, 3x² minus 11x minus 4. 3 4s are 12. அப்போது 12க்கு ஆட் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரணும், இல்லை -11 வரணும். -4 இருக்கிறதுனால -12 நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். அப்போது அதாவது 1 12s are 12. அப்போது 1 + 1 -12. அப்போது -12ல் 1 போச்சுன்னா -1. இப்போது 3 முன்னாடி இருக்கிறதுனால 3xஐ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 1 3s are போகாது, 1ம் 3 போகாது, இங்கே 12க்கு போகும். ஓகேவா, 4 3s are 12. அப்போ 4 12 இங்கே போகும். ஓகேங்களா, வாங்க சம் எழுதலாம். இப்போ எப்படி எழுதணும்னா கீழே இருந்து தான் எழுதணும். 3x + 1 × x - 4. ஓகேவா, இப்போ கீழே இருக்கிறத நம்ம எழுத போகிறோம். இப்போது கீழே இருக்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னா 8x² இங்கே மைனஸ் இல்லை, ப்ளஸ் தான் இருக்குது, +11x + 3. இப்போ ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை சைனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, 8 3s are என்னது, அப்படியே போட்டுடணும். 8 3s are 24. 24 போட்டுட்டோமா. அடுத்தது இதை ஆட் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரணும், 11 வரும். அப்போ 8 3s are போட்டாவே ஆட் பண்ணாவே நமக்கு 11 வந்துடும். ஈஸி தான். இப்போது x² முன்னாடி 8 இருக்குது, ஸோ ஷேர் பண்ணிப்போம். அப்போ 8 8 போயிடும். இப்போ இங்கே 3 8 போகாது. அப்போது இங்கே எப்படி எழுதணும் அப்படின்னா x + 1 × இது அப்படியே எழுதணும் இல்லையா, இந்த போகலை. அப்போ 8x + 3 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், இப்போ எங்கே நமக்கு போகுது 3x + 1 3x + 1 அதுவும் போயிடும். ஓகேவா, எங்கே எது போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா, 8x + 3 அது போயிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x இங்கே இல்லை, ஆனால் 3x + 1 இருக்குது, 3x + 1 போயிடுது. 4 இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கணும். அப்போ வந்து 2x - 1 × x - 4 அப்படியே எழுதிப்போம். டிவைட் பை x - 1 × x + 1. இப்போ ரெண்டுத்தையும் போட்டுட்டோம். இப்போ எப்படி இதை எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா a + b a - b அந்த ஃபார்முலா. ஓகேவா, அப்போது a² - b² ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணிக்கணும். இப்போ மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா 2xஐ அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு x × x, அடுத்தது 2x × 4, அதாவது 2x × xனா x² மைனஸ் அந்த சிம்பிள் போட்டுட்டு 2x × 4னா 8x. ஓகேவா, அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து -1 × x, அடுத்தது -1 × 4. கீழே பார்த்தீங்கன்னா கீழே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. ஏன்னா x - 1 x + 1 அது ஃபார்முலா, a - b a² - b² ஃபார்முலா. ஓகேவா, இன்கேஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் இப்படி x × x x × 1 அது மாதிரி எழுதிக்கலாம். 1² போட்டாலும் ஒன்று தான், 1ன்னு போட்டாலும் ஒன்று தான், அது பிரச்சனை இல்லை. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதாவது எதை ஆட் பண்ணுவோம்னா -8x -xையும் ஆட் பண்ணால் -9x. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மைனஸ் போட்டிருக்கேன், சாரி அது ப்ளஸ் வரணும், +4ன்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா, அப்போது x² - 1 டிவைடடில் இதுதான் ஆன்சர்.